உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் பொம்மை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன். எவ்வளவுன்னு எப்படி சொல்றது, ரொம்பனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நான் உன் கூட தானே இருக்கேன். நீ சக்கரபுரி விட்டு எங்கேயும் போகலன்னா உன் கூடயே தான் இருப்பேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? காதல்னா என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன வேணும்னாலும் செய்வேன், வேணா கேட்டு பாரு. அதான் எதுக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்வ? எதுக்குன்னா அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த வயசுல உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதும்மா. ஏன்னா நானும் உன் வயசை தாண்டி வந்தவன் தான். ஆனா அந்த காலத்துல எங்க மனசுல உள்ள உணர்வுகளை எங்களால வெளிப்படுத்த முடியல. அதை நாங்க மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுப்போம். சம்பிரதாயங்களும் கட்டுப்பாடுகளும் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல எங்களை அனுமதிக்கல. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா. இதுல சந்தோஷமும் இருக்கு, சோகமும் இருக்கு. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். எல்லாம் ஒரு 2 நாள், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் அமையாது. விதி நம்ம பேச்ச கேட்காது. பல நேரங்கள்ல நமக்கு நிராசை மட்டும்தான் மிஞ்சும். அதனால இந்த விஷயத்தை நாம எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். கடவுள் கொடுத்ததை அப்படியே ஏத்துக்கிட்டா அமைதியா நிம்மதியா இருந்துடலாம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை பூரா கஷ்டமும் வேதனையும் தான் மிஞ்சும். இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்திட்டியே தாயே. நான் மல்லியை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆன நடக்கத்தை நிஜமாக்கிட்டியேம்மா. அந்த நேரத்துல நான் என் புருஷனையும் காப்பாத்திக்கணும், அந்த பொண்ணு மல்லியும் காப்பாத்தணும். எனக்கு வேற எந்த வழியுமே தெரியலையே. நான் தாயாக போறேன்னு அன்னைக்கு சொன்ன ஒரு பொய்யை இன்னைக்கு நீ உண்மையாக்கிட்டியே. உன் மகிமையை யாரால மிஞ்ச முடியும்? செதஞ்சு போன என் கர்ப்பத்துக்குள்ள ஒரு குழந்தைய நீ கொடுத்திருக்க. இதெல்லாம் துர்கா சப்தகா பூஜையில ஏதோ நான் பண்ண பிரார்த்தனைக்கு நீ கொடுத்த பிரசாதமா நான் நினைச்சுக்கிறேம்மா. இந்த குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கையை நான் எப்படியும் ஓட்டிடுவேன். இவரை கட்டிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில நிம்மதிங்கிறது கிடையவே கிடையாது. என் வயித்துல வளர்ற குழந்தையே தன்னுடைய அம்மாவுக்காகன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்னைக்குமே இது நம்ம குழந்தை, ஏன் குழந்தைன்னு வாயில வரவே மாட்டேங்குது. இப்படிப்பட்ட மனுஷனோட என்னால வாழ முடியலனாலும் என் குழந்தைக்காகவாவது நான் வாழ்ந்தே ஆகணும். நான் உன் முன்னாடி சொன்ன ஒரு பொய்யை நீ உண்மையா மாத்திட்ட. அதே மாதிரி பிறக்க போற இந்த குழந்தை நல்ல மனுஷனா ஆரோக்கியமா வாழ நீதாமா வழிகாட்டணும். இத்தனை வருஷத்துல நீ செஞ்ச உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். இப்பதான் நீ என் மருமகன்னு நிரூபிச்சிருக்க. அந்த பங்காரி ஒரு அரை லூசு, ஏடா கூட. நீ கவலையே படாத, இனிமே நம்ம மல்லிகிட்ட அவன் வரவே மாட்டான். அத்தை விடுங்க,
நான் என்ன பண்ணாலும் உங்களை என்னால என்னைக்குமே மிஞ்ச முடியாது. அத்தை அம்மா ஆக முடியாது, மருமக மகளாக முடியாதுங்கிற வார்த்தை இந்த வீட்டுக்கு சரியா பொந்துது. என்ன லலிதா, ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கேன்னு இப்ப நான் உன்னை பாராட்டி தானே பேசினேன். ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. 28 வருஷமா இந்த வீட்டுல நாயா பேயா உழைக்கிறேன். ஆனா இப்பவும் உங்களுக்கு என் மேல திருப்தி இல்ல. இனி எப்படி திருப்தி படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஓ, இத்தனை வருஷமா வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொற்றியாக்கும். பெத்த தாய் கூட இந்த அளவுக்கு தான் குழந்தைகளை அக்கறையா பாத்துட்டு இருக்க மாட்டான். அன்னைக்கு உன்னை என் தலையில கட்டிட்டு போனாலே உங்க அம்மா ஜானகி அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளாவது எட்டி பார்த்தாளா? பொண்ணை கட்டி கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு உன்னை கை கழுவிட்டாள்ல. தயவு செஞ்சு எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க. இந்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டதுக்கு நான் அனுபவிக்கிறேன், அது போதும். எங்க அம்மா உங்ககிட்ட வாங்கி கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியா, வார்த்தைகள் எப்படி மாறுது பாரு. என்ன இது, நம்ம வீட்டுல இன்னைக்கு சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளவு நாளா மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தீங்க, இன்னைக்கு என்னாச்சு? அது சரி, இந்த மருமகளுங்களே இப்படித்தான். மருமகங்கிறவ என்ன செஞ்சாலும் வாயை மூடிட்டு இருந்தா மாமியாரு நல்லவ. கேள்வி கேட்டா நாளைக்கு அவ ராட்சசியாவும் கொடுமைக்காரியாகவும் தெரியவா. தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் நான் இப்படி அவஸ்தைப்படணுமோ என்னமோ. போதும், நிறுத்துறீங்களா உங்க சண்டைய? ஆமா, இன்னைக்கு உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? வேற என்னடா, சுனிதா இப்ப கர்ப்பமா இருக்காள்ல. இன்னும் 2 மாசம் கழிச்சு சுனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு பணிவிடை செய்ய போறாளாம். அதுக்கு நான் இவகிட்ட, இங்க பாருமா, சுனிதா வந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா சுனிதா பின்னாடியே ஜக்கியும் வர ஆரம்பிச்சிருவானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுனிதாவை சாக்கா வச்சு என் புள்ள மேல கோவப்படுவேன், அதனால அவன் இங்க வர வேண்டான்னு சொன்னேன். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அது சரி, நல்ல கதையா இருக்கு. ஸ்ரீசக்கரம் திருடு போயிடுமோன்னு இந்த ஊரே பயத்துல இருக்கு. நீங்க என்னடானா தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்குதான் இந்த வீட்டுல நிம்மதி வருமோ? தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கிங்க சொல்லிட்டேன். அந்த மகமாயி எவ்வளவுதான் அதிசயங்களை நிகழ்த்தினாலும், எவ்வளவு விளையாட்டு விளையாண்டாலும் நம்ம முன்னாடி அசரீரியா கூட வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேளை வர்றதா இருந்தாலும் அது சம்கார காலத்துல தான் வருவான். எதிராளி எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் அவங்க வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அதே மாதிரி மகமாயி தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக யாரையோ இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. தீட்டுப்பட்ட கங்கணத்தை கலட்டிட்டு சுத்தமான கங்கணத்தை கட்டி இருக்காங்கன்னா இந்த காரியத்தை வேற யாரோ செஞ்சிருக்காங்க. ஆமா விருப்பாக்ஷா, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. இப்படி ஒரு காரியத்தை யாரு செய்ய முடியும்? நம்ம கணக்குப்படி நமக்கு பிரச்சனையை கொடுக்கிறது அந்த மல்லிதான். என்னுடைய கணக்குப்படி அந்த மல்லியை இந்த ஊருக்கு வர வச்சதே அம்மனாதான் இருக்கணும். அப்படின்னா அந்த மல்லிதான் இந்த காரியத்துல செஞ்சிருப்பாளா? ஒரு பக்கம் அது அவளாவும் இருக்கலாம், ஆனா அவ எப்படி அதை செய்ய முடியும்? உங்க கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ள பெண்கள் வர அனுமதி கிடையாது. அம்மனோட கையில இருக்கிற கங்கணம் வேறையா இருக்கு. ஆமா, ஒரு 6 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. துரதிருஷ்டவசமா எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு கர்ப்பகிரகத்துக்குள்ள ஓடி வந்துட்டா. அதான் நம்ம கோவில பெருக்கி கோலம்லாம் போடுவாள். மல்லியா?